ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடிய சோ கால் இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய கவர்ச்சி வீடியோஸ் எல்லாமே வந்து கம்பைலேஷனாக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம். ஸோ திரும்ப வி ஆர் பேக் வித் சீரியல் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கம்பைலேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச நடிகைகள் பல நடிகைகளுடைய கிளிப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுமே வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஹோம்லியான ஒரு ஹோம்லியான நடிகைன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி. எவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க பாருங்கள். மேலே தாவணி மட்டும்தான் போடல, மற்றபடி க்யூட்டான தொப்புள் அழகு, அந்த ஜாக்கெட் அழகு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க பேர்லாம் தெரியல, பட் வர்ஷினி அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அவங்களுடைய சினிமா மட்டும் கிடையாது, அந்த டிவி ஷோஸுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். தெலுங்கு சினிமா பார்க்கலாம் போல இருக்கு, இல்லை இருக்குல்ல சீரியல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு மல்லு. இவங்களும் வந்து ஒரு சைடு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மல்லு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய தொப்புள் அழகு. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய இடை அழகு, அதை வந்து க்யூட்டாக காட்டக்கூடிய தொப்புள் அழகுன்னு சொல்லி, அவங்களுடைய கவர்ச்சி முன் அழகுன்னு சொல்லி எல்லாமே மூடி தான் இருக்குது. ஆனால் காட்ட வேண்டிய சதவீதத்தில் காட்டி இன்ஸ்டாவே பற்றி எறிகிற வகையில் இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரீசெண்டில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதுவும் இவங்களுடைய குட்டி தொப்பையில் இருக்கக்கூடிய தொப்புள் தான் வந்து ஹைலைட்டு. ஸோ எப்படி இருக்குது இந்த மல்லு ஆர்டிஸ்டோடைய கவர்ச்சிகரமான அழகு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்ச நடிகைகளோட லிஸ்ட் நிறைய வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வீடியோனா நிறைய கிளிப்ஸ் வரும். ஸோ அந்த எந்த நடிகை பிடிச்சிருக்குன்றத அந்த டைமோட மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரீத்து. ஸோ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அந்த இடுப்பு செயின், பசங்களோட வீக்னஸ் ஹிப் செயின் போட்டு கரெக்டாக வந்து ஒரு பாதிக்கு பாதி காட்டுற மாதிரியான ஒரு சீன் செம்மையாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதான் உங்களுக்காக தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நடிகை மிரானா மேனன், மலையாள சேச்சி. நடிப்புன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து பேச்சே இல்லாமல் டைலாகே இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் நடித்த பெருமை இவங்களுக்கு தான் இருக்கும். ஜெயிலர் படத்தில் ஒரு டைலாகே கிடையாது, வெறும் எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸ்பிரஷன் கூட பெருசாக கிடையாது, அழுவ வேண்டியது தான், சும்மா கம்முன்னு உட்கார வேண்டியது தான். அந்த மாதிரி தான் வந்து இந்த நடிகை வந்து போட்டிருந்தாங்க டம்மியாக. ஸோ இப்போது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கான காரணம் இவங்களுடைய கவர்ச்சி, க்யூட்டான தொப்புள் ப்ளஸ் வந்து க்ளீனாக வழிச்செடுத்த அக்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டி தன்னோட இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுருக்கிறாங்க. ஸோ இதனால் மறுபடியும் வந்து ட்ரெண்டிங்கில் லைம் லைட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து முன்னழகை நல்லா லெஃப்ட் ரைட்டை வந்து ஆட்டி குலுக்கி அவங்க காட்டியிருக்கக்கூடிய இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங். ஸோ நடிகை மிரானா மேனனுடைய க்யூட்டான அழகான கவர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நடிகை மிரானா மேனன் நடித்த படங்களில் உங்களுக்கு எது பிடிக்கும்? அவங்களுக்கு படங்கள் நடித்தது பிடிக்குமா, இல்லை கவர்ச்சி நடித்தது பிடிக்குமா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆண்டி, இன்னும் யங் அப்படின்னு நான் வந்து இன்னும் யங் 16 வயசு தான் அப்படின்னு சொல்லி ஓவராக பந்தா காட்டக்கூடிய ஒரு ஆள் விஜய் அஞ்சனா. ஸோ நடிப்பு வாய்ப்பு வந்து கிடைச்சிது அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் நிராகரிச்சுட்டு நான் விஜய் மட்டும்தான் பண்ணுவேன், நடிப்பில் எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அஞ்சனா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து க்யூட்டான இந்த ஒர்க் அவுட் வீடியோ, வழவழப்பான தொடை அழகை காட்டுற மாதிரியான வீடியோ, இவங்களுடைய தொப்புள் வீடியோவும் வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. நடிகை இல்லைனா விஜய் அஞ்சனாவுடைய ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து மென்ஷன் பண்ணுங்கள், போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நியாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் உடைய பொண்ணு இவங்க. உங்களோட பேர் கூட இருக்குமே, பயங்கரமான ஒரு ஆண்டி. ஸோ அந்த ஆண்டியோடைய மகள் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் மசாலா படத்தில் நடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய கவர்ச்சி இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சத்யாகா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவங்க பேர். ஸோ இவங்களுடைய எந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் சரவணனுக்கு 2வது சேனல் காட்டுற மாதிரி ஓட்டுற மாதிரி காட்டுறாங்கல்ல, அப்போது வருமே ஒரு நடிகை, அந்த நடிகை தான் இவங்க. ரொம்ப அழகான பழைய நடிகை தான். இப்போ வந்து ரொம்ப வருஷமாக நடிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கான காரணம் விஜய் டிவியில் வந்து அந்த ஒரு கவர்ச்சிகரமான அந்த ஷோ தொப்புளை காட்டி ஒயிட் சாரியில் இடையழகை காட்டி ஆடின ஆட்டம் தான். ஸோ மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்திருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ அடுத்து இவங்களுடைய பேர் என்னன்றது கரெக்டாக தெரியல. ஆனால் இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ தன்னுடைய முன்னழகை வந்து அதிகமாக காட்டணும் அப்படின்றது அவங்களுடைய பிளானு. ஸோ அது வந்து நல்லா தெரியாத வகையில் இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ஷாட்டில் நல்லா தெரியல. ஸோ இதனால் வந்து இன்னும் நல்லாவே குனிஞ்சு சூப்பராக வந்து காட்டுவாங்க பாருங்கள். அந்த வெயிட் ஃபார் த மொமெண்ட், வந்துருச்ச மொமெண்ட் சூப்பராக வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த செயினை, அதான் வந்து ஹைலைட்டு.
ஸோ நெக்ஸ்ட்டு ஐஷுன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய பேர். இவங்களும் வந்து செலிபிரிட்டி, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸர்னு சொல்லிப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால் இவங்களும் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்ரியலா. நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றது மட்டும் தெரியுது. அந்த குட்டி கேப்ரியலா கிடையாது. இது இவங்க வந்து பெரிய கேப்ரியலா. ஸோ முன்னழகு அதிகமாக இருக்கக்கூடிய எத்தா தண்டி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நடிகை. முன்னழகை வச்சு அவங்களுடைய கவர்ச்சியை காட்டக்கூடிய சீனை பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்கப்பா விஜய் டிவி விஜய் கிடையாது, இல்லை இவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இனியா. இது ஒரு தேசிய விருது வின் பண்ண நடிகை பண்ணக்கூடிய வேலையா இது அப்படின்னு பார்த்தா பிரியாமணியோட தான் அவ்வளோ வேலையை பார்த்தாங்க. பிரியாமணியை வந்து ஒரு பெரிய நடிகைன்னு பார்க்குறீங்க, என்ன பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்குறாங்க இனியாவும். அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சி. ஸோ நெக்ஸ்ட்டு மதுமிதாவுடைய க்யூட்டான இடையழகு, ஒரு பீச்சில் ஃபோட்டோஷூட். இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது மதுமிதா கேஸில் நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த நடிகை அந்த எதிர்நீச்சல் சீரியலை தவிர வேறு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு ஷூட்டை போட்டாங்க, கவர்ச்சிகரமாக 2 குட்டி ட்ரௌசரை போட்டு ஒரு ஷூட்டை போட்டாங்க, இந்த மல்லிகைப்பூ சுற்றி ஷூட்டை போட்டாங்க, அப்புறம் தொப்புல காட்டினாங்க, முடிஞ்சுச்சு. அப்புறம் ஐயனார் துணையில் விஜய் டிவியில் ஃபேமஸான ஒரு ப்ரைம் ஸ்பாட்டில் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அடுத்தடுத்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு திவ்யா கணேசன். ஸோ நடிகை திவ்யா கணேசனுடைய அந்த மலைக்கோடுகள் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறதுன்றதை பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அதிகமான கவர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். திவ்யாவுடைய கவர்ச்சி தூக்கலாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். அகெயின் விஜய் டிவின்னு போனாலே கவர்ச்சி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த வகையில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் ரெட்டு சாரி. டிரான்ஸ்பரண்ட் அடிக்கடி லைட்டாகமா தெரியுது, நீ வந்து இன்னும் நல்லாவே தெரிய வைமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஷாட்டில். அவங்களே வந்து எடுத்து காட்டினது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜனனி. ஸோ உங்கள் பேர் பவித்ரா இல்லை, ரொம்ப சுமாரான ஒரு நடிகைங்க. ஓவர் ரேட்டட், ரொம்ப ஓவர் ரேட்டட். கவர்ச்சிக்கும் வந்து பெருசாக இது கிடையாது, அது ரசிக்கும்படியாக கிடையாது. நடிப்பும் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ ஏன் ஓவர் ரேட்டட்? ஆனால் எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். கவர்ச்சி எதுவுமே காட்டாமல் தாலியை முன்னாடி தொங்க போட்டாலே வந்து அது ஒரு கவர்ச்சி அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து ஷூட் எடுப்பாங்க போல். பவித்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு திவ்யா துரைசாமி. ரொம்ப சீரியல் ஆர்டிஸ்டில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட்லா அப்படின்னா திவ்யா துரைசாமி தான் சொல்லணும். ஸோ பின்னழகு எடுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஏதாச்சும் ஒரு மசாலா ஐட்டம் சாங்கை வந்து ஆட விட்டால், கவர்ச்சிகரமாக ஆட விட்டால் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக்னியெல்லாம் போட விட்டால் கரெக்டான பாடி ஃபிட்டில் இருக்கிறாங்க திவ்யா துரைசாமி. சூப்பராக இருக்கும். நான் இழுத்து போத்திட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு விஜே ஏஞ்சலினா இப்போ வந்து தொப்புள் மட்டும் தனியாக காட்டுற அளவுக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்க. எல்லாமே பணம் படுத்தும் பாடு, எல்லாமே மூடி இருக்கும், தொப்புள் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க பாருங்கள் இந்த ஷூட்டில். ஸோ அந்த வகையில் இந்த ஆடுக்காக நடித்த ஒரு ஷூட் இது. தொப்புளை காட்டி வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கப்பா, இன்னும் நிறைய காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஒரு மல்லு நடிகை. இவங்களும் வந்து அந்த ஹனி ரோஸ் ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த நடிகையும் சரி இந்த ஆர்டிஸ்ட்டும் சரி ஹனி ரோஸ் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிதுங்கிட்டு வரக்கூடிய வகையில் அவங்களுடைய முன்னழகு பின்னழகுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கப்புள் வீடியோ. அந்த கப்புள் வீடியோவில் அவங்களுடைய முன்னழகு வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகி வெளியே வரும். அது பார்க்கவே வந்து ஆனந்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வியூவர்ஸ்க்காக கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிக்க விடுங்க. ஸோ அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மாமி. அவங்க சின்ன வயசில் நடிக்கும்போதும் சரி, ஆக்ட்ரஸாக நடிக்கும்போதும் சரி, இப்போ அம்மா கேரக்டரில் நடிக்கும்போதும் சரி, இந்த மாமி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அபிராமி மாமி. அவங்களுடைய ஃபேஸ் கட் அந்த அளவுக்கு ஒரு கலையான ஒரு ஃபேஸ் கட். ஸோ நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே இப்போ பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக கலையான அழகான ஒரு ஃபேஸ் கட். ஸோ இந்த நடிகை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். கரெக்டாக மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லலாம். விருமாண்டி படத்தில் வந்து நடித்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து இன்னுமே வந்து தெரிக்க விடக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய சரக்கு இருக்கக்கூடிய நடிகை, ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போயாச்சும் ஆன்டி ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் காட்ட வேண்டிய கவர்ச்சியெல்லாம் காட்டுங்கப்பா, ஃபேஸ் கார்டு மட்டும் காட்டி முடித்ததெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிக்கி கிக்கி. பேர் கேட்டாலே வந்து எரிச்சல் ஆகும். அது எப்பறம் ஒருத்தனுக்கு பேர் கேட்டாலே எரிச்சல் ஆகும், அந்த பேர் தான் இது. கிக்கி கிக்கின்னு சொல்கிறது ரொம்ப ரசிக்கும்படியாக இல்லாத ஒரு தொப்புள். பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைனா பட்டன் ஸ்கிப் பண்ணுறேங்க. இன்னும் ஒரு 10 செகண்ட் ஓடும். பட்டன் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நடிகைக்கு போயிருங்க. நானும் ஸ்கிப் பண்ணுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு விஜய் டிவி இந்த மா சேனல் தெலுங்கு சீரியலில் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். மலைக்கோடுகள் அருமையாக காட்டக்கூடிய ஒரு வகையில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த சீரியல் ஆர்டிஸ்ட், இன்ஸ்டா செலிபிரிட்டி இந்த கம்பைலேஷன்லாம் கண்டினியூ பண்ணலாமா,
வேணாமா? அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில இதுவரைக்கும் நீங்க பார்த்ததிலே எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு? எந்த டைம்ல புடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் தான்யா. இவங்களுடைய கியூட் கப்புள். ஸோ இவங்கள பார்த்து நெறைய பேர் புள்ள பொறந்ததுக்கு அத மறைச்சுட்டு இவங்க வந்து இளம் நடிகைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்றது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. ஸோ நம்மளுடைய ஃபேன்ஸ் இந்த இன்ஸ்டால போய் 2.0 வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் மோட்ல இப்போ வந்து அமௌண்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ரூ. 100 கிட்ட அமௌண்ட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் எடுத்து பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மோட் எடுத்து பே பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேற ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சித்தி ஸ்டோரீஸ் 70mm ஸ்டோரீஸ்ல அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்ஸ்டா லிங்க்கும் குடுக்குறேன். மறக்காம ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.